திமுக ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியே கிடையாதுங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்துக்கான ஆட்சி. அவங்க மகன் உதயநிதி வந்து நீ அடுத்த முதலமைச்சரா வருவாரு. அவரு மகன் வந்து இன்ப நிதி முதலமைச்சரா வருவாரு. நீ இப்படி இவங்க குடும்பத்துக்காண்டி ஆட்சி நடத்துறாரு. இந்த 5 வருஷத்துல திமுக வந்து அராஜகத்தை மட்டும்தான் சொல்லுங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியை கூட நாங்க எதுவுமே பெருசா நினைக்கலங்க. இந்த 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்னென்ன நடந்திருக்குன்றத ஒவ்வொன்றா பட்டியலிட்டு சொல்றேன். முத பாலியல் வன்முறை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாலியல் வன்முறை, பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பே சுத்தமா கிடையாதுங்க. கஞ்சா, அதாவது போதைக்கு அடிமையாகணுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு போதைய வந்து இளைஞர்களை வந்து போதை பாதையில திருப்பணத்தை பார்த்ததே கிடையாதுங்க. இளம் விதவைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க கனிமொழி. இளம் விதவைகள் இந்த ஆட்சியில எல்லாம் இல்லாம போயிட்டாங்களா? அவங்க ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இல்லாம போயிட்டாங்களா? எம்புட்டு பேர் இப்ப டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறோம்.